Good morning to all. ஓகே ஸோ அந்த வகையில வந்து நாங்க என்வரான்மெண்டல் பாலாஜியினுடைய ரிவிஷன் சம்பந்தமாக வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். 8.1ல வந்துட்டு இந்த உணவு சங்கிலி, உணவு வலை, சுற்றாடலினுடைய இன்ட்ரோடக்ஷன், அதே மாதிரி வந்துட்டு இந்த கூம்பகங்கள் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம். சூழலியல் கூம்பகம் சம்பந்தமாக அதுல சூழலியல் கூம்பகங்கள் தொடர்பான பகுதி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பகுதி. ஒரு ஷார்ட் நோட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு போடக்கூடிய பகுதின்னு சொல்லி நாங்க கதைச்சிருந்தோம். சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்த பகுதியாக வந்துட்டு 8.2 இலங்கையினுடைய சூழல் பயம் சம்பந்தமாக கதைச்சிருந்த உயிரின கூட்டம். அதுக்கு ஒரு அட்டவணை வந்து கிரியேட் பண்ண சொன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு எம்சிக்யூ பகுதி வந்துட்டு வார்த்தைக்கு இருக்குது. அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல வார ஏதாவது ஒரு குட்டி கேள்வி அதுல இருந்து வார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் தொடர்பாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதான் இந்த தரம் அதிகப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது எஸ்ஐக்கு வாரத்துக்கு. சோ ஏதாவது இலங்கையினுடைய ஒரு சூழல் தொகுதியை வந்துட்டு ஷோர்ட் நோட்டுக்கோ அல்லது 5வது எஸ்ஐயினுடைய பி பகுதியாகவோ வந்துட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதுலயும் இலங்கையின் சூழல் தொகுதிகளில் நிறைய இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் வந்துட்டு இருக்குது. அதுல கடும் இம்பார்ட்டன்டான பகுதி வந்துட்டு இலங்கையினுடைய காடுகள் சம்பந்தப்பட்ட பகுதி. 4 வகையான காடுகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். சோ அந்த காடுகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருந்து ஏதாவது ஒரு காடை வந்துட்டு உங்களுக்கு விவரிக்க சொல்லி வந்துட்டு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் சொல்லி கேட்டிருந்தோம். சோ நாங்க நேற்று வந்துட்டு எத்தனையோட நிப்பாட்டி இருந்தோம், ஏதோ எந்த கேள்வியோட நிப்பாட்டி இருந்தோம் இலங்கையினுடைய சூழல் தொகுதியில அதுல வகைகள் வலயங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் கதைச்சிட்டோம். அயன மண்டல ஈர தாழ்நில மழைக்காடுகள் சம்பந்தமாகவும் கதைச்சிட்டோம். ஏன்னா ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் இல்ல. அயன மண்டல தாழ்நில மழைக்காடுகள் சம்பந்தமாக ஃபுல்லா பார்த்துட்டோமா, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? கதைச்சிட்டோம். ஸோ 120வது கேள்வி வந்துட்டு நாங்க 120வது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துட்டு பார்க்க வேண்டும். ஓகே, இனி அடுத்ததாக வந்துட்டு அயன மண்டல மலைக்காடுகள். ஸோ இதுவும் எங்களோட ஃபைனல் 36 கேள்விக்குள்ள வந்துட்டு இருக்கிற ஒரு ஷார்ட் நோட். அயன மண்டல மலைக்காடுகள் இலங்கையினுடைய ஏதாவது ஒரு சூழல் தொகுதிக்கு தான் இந்த தரம் வாய்ப்புகள் இருக்கிறபடியா வந்துட்டு எதையும் போடலாம். இதைத்தான் போடுவாங்கன்னு சொல்லி இல்லாது எதையுமே வந்துட்டு போடலாம். அயன மண்டல மலைக்காடுகள் பின்ன நீங்க இதுக்கு வந்துட்டு இப்ப நாங்க அங்க உலகத்தின் பயம்ஸுக்கு ஒரு அட்டவணை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் அட்டவணை தான் நான் போட்டு அதுல செக் பண்ணல, ஒருக்கா பாருங்க, செக் பண்ணி அதை வந்துட்டு பாருங்க. அந்த மாடலுக்காக உங்களுக்கு போட்டிருக்கு. நீங்க உங்களுக்குரிய அட்டவணையை ஓனா கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. சரிதான். அதே மாதிரி வந்துட்டு 2வது நாங்க அந்த இலங்கையினுடைய வலயங்களுக்கு ஒரு அட்டவணை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய அடுத்த வேலை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இலங்கையினுடைய காடுகளுக்கு மட்டும். ஓகே, மற்றதுகளை வந்து நாங்க வேறு அட்டவணை பண்ணிக்கொள்ளலாம். இலங்கையில 4 காடுகள் இருக்கலாம் சூழல் தொகுதிக்குள்ள. அந்த காடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த காடுகளுக்குரிய அட்டவணையோட கிரியேட் பண்ணுங்க. நாங்க அயன மண்டல மலைக்காட்டிலையுமே வந்துட்டு கதைச்சிருந்தோம். முதலாவது வந்துட்டு அவர இட அமைவு சம்பந்தமாக, புத்துயரம் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். லொகேஷன் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். அயன மண்டல மலைக்காடு கவனமா ஒரு வேர்ட்ல ஒரு ஒத்த இடத்துல வந்து குழப்பம். அயன மண்டல மலைக்காடுகள். சோ அதுல புத்துயரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, கடல் மட்டத்தில இருந்து 1500 மீட்டர் உயரத்துல வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2வது வந்துட்டு அதுல டெம்பரேச்சர் தொடர்பாகவும் ரெயின்ஃபால் சம்பந்தமாகவும் கதைக்கிறாங்க. ஸோ இதுகள் தான் கொஞ்சம் டஃப். ஓகே, எல்லாத்தின் டெம்பரேச்சர் எல்லாத்தின ரெயின்ஃபால்களை வந்து ஞாபகம் வச்சுக்கூட கஷ்டம், வேற வழி இல்லை, கண்டிப்பாக வந்து நாங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். சோ அயன மண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 16 பாகை செல்சியஸாக வந்துட்டு இருக்கு. டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா 16 பாகை செல்சியஸாக இருக்கும். மழைவீழ்ச்சி வந்துட்டு 2000 மில்லிமீட்டர், ஓரளவு குறையும். 2000 மில்லிமீட்டரா இருக்கும். கவனமா இதுகள்ல சில நேரம் நம்மளுக்கு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மழை வீழ்ச்சி வெப்பநிலையை வந்துட்டு மாத்தி மாத்தி போட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிசைன் பண்ணலாம். பின்ன எல்லாத்துல குத்துயரம் தெரிஞ்சிருக்க வேணும், எல்லா காடுகளோட குத்துயரம் தெரிஞ்சிருக்க வேணும், எல்லா காடுகள்லயுமே வந்துட்டு என்னென்ன மாதிரி வெப்பநிலை நிலவுதுன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தினுடைய ரெயின்ஃபால் சம்பந்தமாகவும் தெரிஞ்சிருக்க வேணும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உலர்காலம். நாங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு இந்த உலர்காலம் தொடர்பாக வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன அங்க பயம்ஸ் கதைக்க கூடயும் கதைச்சிருந்தோம். இந்த அயன மண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு உலர்காலம் இல்லை. சில நேரம் எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்ல போடலாம் அயன மண்டல மலைக்காடுகள் ஆனது
6 தொடக்கம் 7 மாதம் குளிர்காலத்தை உடையவை அப்படி போட்டுடலாம். பின்ன எதுக்கு அந்த மழை பெய்யாத ஒரு பீரியட் வந்துட்டு இருக்குன்றத வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அயனமண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு உலர்காலம் வந்துட்டு அயனமண்டல மலைக்காட்டுக்கு வந்துட்டு இல்லை. சோ பின்ன உலர்காலத்தை பொறுத்த வரைக்கும் உலர்காலம் வந்துட்டு இல்லை. 4வது விஷயம். சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, நாங்க பழமையாகவே வந்துட்டு படைகொள்ளல் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. இந்த அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள் தொடர்பாகவும் கதைச்சிருந்தோம். ஏன்னா தெளிவான ஒரு படைகொள்ளல் இருக்கும். என்ன படைகொள்ளல்டா, அப்படியே மரங்கள் எல்லாமே வந்துட்டு செட் செட்டாக வந்துட்டு இருக்கிறது தான் வந்து நாங்க படைகொள்ளல் சொல்லி சொல்ல போறோம். மரங்கள் எல்லாமே வந்துட்டு செட் செட்டா வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு படைகொள்ளல் சொல்லி சொல்ல போறோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன கதைச்சிருந்த, முதலாவது வந்துட்டு விதானப்படை, உபவிதானப்படை, செடிப்படை, பூண்டு படை என்று சொல்லி அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள்ல வந்துட்டு தெளிவான ஒரு படை கொள்ளல் வந்துட்டு இருக்கும் என்று சொல்லி கதைச்சிருந்தேன். இந்த மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவ்வளவு தெளிவில்லை. அவ்வளவு அந்த அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகளை மாதிரி தெளிவில்லை, ஆனா ஓரளவு இருக்குது. சோ கிட்டத்தட்ட விதானப்படை வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அடர்த்தியான புதர்களாலான ஒரு கீழே இருக்கிற ஒரு படையும் வந்துட்டு காணப்படும். கிட்டத்தட்ட வந்துட்டு அதுல உயரம் வந்துட்டு 13 மீட்டர் நீளமான விதானப்படை இருக்கிறாங்க, நீளமான ஆக. சோ ஓரளவு தெளிவான படைக்குழல் வந்துட்டு இருக்குது. அவ்வளவு அக்யூரசி வந்துட்டு இல்லை. சோ அவர்ல தான் வந்து கடும் அக்யூரசியான படைக்குழல் வந்துட்டு இருக்குது. அடுத்தது நாங்க ஒவ்வொரு காடுகளினுடைய இதுலையுமே வந்துட்டு அந்த தாவரங்களினுடைய சிறப்பியல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கோம். சோ இந்த அயனமண்டல மலைக்காடுகள்ல வந்துட்டு தாவரங்கள்ன்ற சிறப்பியல்புகளை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே எப்படியான ஒரு குடை உருவான தோற்றமுடைய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஒரு குடை போன்ற ஒரு விதானத்தை வந்துட்டு கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வேற தண்டுகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு முறுக்கப்பட்ட தண்டுகளாக வந்துட்டு காணப்படுமா. இதே மாதிரி இலைஇந்த தோல் வந்துட்டு காட்டும் சாஃப்டா இருக்கும், சின்னனா இருக்கும். ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்டா ஏனடா இலை வந்துட்டு பெருசா இருக்கும்னு சொல்லி சொன்னா என்ன பிரதேசங்கள்ல வந்துட்டு இருக்கிறது தானே. பின்ன காற்றினுடைய வேகம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உயர்வாக வந்துட்டு இருக்கும். பின்ன பெரிய பரப்புடைய இலைகளாக வந்துட்டு இருக்கிற நேரம் அந்த இலைகள் உயர்ந்த வேகமுடைய காற்றால வந்துட்டு என்ன செய்யலாம், கிழிவடையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும், இலையெல்லாம் சின்னனா வந்துட்டு இருக்குமா. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க கதைச்சிருந்தோம் ஓர்கிட் மாதிரியான மேலோட்டி தாவரங்கள் வந்துட்டு இவர்ல வந்துட்டு காணப்படலாமா. ஓகே சும்மா போட்டு பாடமாக்கீங்க, மனசுல நிக்காது, படிப்பா இது செஞ்சு படிங்க. ஓகே நீங்க இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை பாடமாக்கீங்கடா ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு வேளை ஷோர்ட் நோட்டு தூக்கி போட்டாலும் நாங்க அவ்வளோத்தையும் எழுதிவிட்டோம்னா சரி, லொகேஷன் என்ன, டெம்பரேச்சர் என்ன, இதை அப்படி அந்த ஓர்டர் அவ்வளோத்தையுமே வந்துட்டு எழுதி விட்டோம்னாலும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அடுத்தது நான் சொன்னேன் அதுல இருக்கிற சயின்டிபிக் நேம் வந்துட்டு அவ்வளவு பாடமாக்க தேவையில்லை, பாடமாக்க மாட்டேன். இல்ல எல்லாத்துக்குமே இந்த ஒன்று பிரச்சனை இல்லை, நிறைய இருக்குது. சோ அது இந்த தமிழ் நேம் ஞாபகம் வச்சுக்கொடுங்க. இது மைக்ரோவுல எல்லா சயின்டிபிக் நேமும் பாடமாக தான் போயிடும், அது நேரடியாவே கேள்விக்கு வரும். இந்த தடவும் 4 எம்சிக்குள்ள ஒரு எம்சிக்கு வந்துட்டு அந்த நுண்ணங்கி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வருமானு சொல்லி காய்ச்சிருந்தோம். பட் இங்க இருக்கிறதெல்லாம் அவ்வளவு தேவையில்லை. ஆனா அதுல தமிழ் டேர்மை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்மளுக்கு எம்சிக்கு ஸ்டேட்மெண்ட் தான் போடுவாங்க. அந்த வகையில அயனமண்டல மலைக்காடுகள் இருக்கிற தாவரங்கள், ஸோ 7வது வந்துட்டு தாவரங்கள் தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்புறம். சோ தாவரங்களை பொறுத்த வரைக்கும் புன்னை, காட்டுக்கருவா, ருத்ராட்சம், சோ அப்படியானதுகள் வந்துட்டு இருக்கா. சோ அடுத்தது வந்துட்டு 8வது வந்துட்டு விலங்குகள். ஓகே 8வது வந்துட்டு விலங்குகள். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் மூஞ்சுரு கூடுதலா இருக்குதாம். சம்பர் என்ற ஒரு வகையான மாநிலம். அதே மாதிரி இந்த இலங்கை மஞ்சள் செவிக்கொண்டை குருவி என்ற ஒரு வகையான குருவினமும் அதிக அளவு வந்துட்டு காணப்படுது. அடுத்தது வந்துட்டு 9வது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இலங்கை லொகேஷன் அல்லது பிளேஸ், எந்த பிளேஸ்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். சோ நக்கல்ஸ் மலை தொடரும் நம்மளுக்கு தெரியும், இலங்கையில மிகப்பெரிய மலையாக வந்துட்டு கருதப்படுறது பீதூர் தாலகால. சோ அது அதே மாதிரி கக்கலை போய்க்குங்களா கார்டனுக்கு, கக்கலை கார்டன் அது வந்துட்டு ஒரு இயற்கையாக அமையப்பெற்ற ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கும். ஓகே டைம் கிடைச்சா ஏலவல முடிச்சுட்டு போய் பாருங்க. ஓகே சோ அதுவுமே வந்துட்டு ஒரு அயனமண்டல மலைக்காடுக்கு வந்துட்டு ஒரு உதாரணம். நக்கல்ஸ் மலையோட ரிலேட்டட் ஆனது எல்லாம் வெறுமனே ஞாபகம், கக்கலை, பீதூர் தாலகால, நக்கல்ஸ் மலைத்தொடர், இது எல்லாமே அயனமண்டல மலைக்காடு. ஃபைனலா நாங்க என்ன கதைச்சிருக்கோம், ஒவ்வொரு காடுகளும் அல்லது ஒவ்வொரு சுழல் தொகுதிகளும் என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுது என்று சொல்லி கதைச்சிருந்தோம். இவருமே வந்துட்டு அந்த
அப்கண்ட்ரி சைட் தானே இருக்க போறாங்க. பின்ன கீராவை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தேயிலை பெருந்தோட்ட செய்கைகளுக்காக வந்துட்டு பெருமளவு வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கா. பின்ன அழிவடைகிறதுக்கான காரணம் நீங்க வந்துட்டு இந்த உலகத்தையும் கிரியேட் பண்ணணும் எல்லாத்துக்கும், எல்லா காட்டுக்கும். ஸோ மத்தாக்களை இதை நம்பிக்கொண்டிருக்காம நீங்க ஓனா ஒரு அட்டவணையோட கிரியேட் பண்ணுங்க. என்னடா இது வந்துட்டு இந்த தரம் சாய்ஸ்லயும் இருக்கிற கேள்வி என்றபடியா வந்துட்டு கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க. 4 காட்டினுடைய குத்தியரமும் என்ன, 4 காட்டுற டெம்பரேச்சரும் வந்துட்டு என்ன, 4 காட்டுற ரெயின்ஃபாலும் வந்துட்டு என்ன, உலர்காலம் இருக்குதா, படைகுழல் எப்படி இருக்குது, அதே மாதிரி அங்க இருக்கிற தாவரங்களோட சிறப்பியல்புகள் என்ன, அங்க என்னென்ன தாவரங்கள் இருக்கும், என்னென்ன விலங்குகள் வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு இலங்கையில எந்த இடத்துல அந்த காடுகள் வந்துட்டு அமைஞ்சு காணப்படுகிறது, அந்த காடுகள் ஒவ்வொன்றும் அழிகிறதுக்குரிய பிரதானமான காரணம் வந்துட்டு என்ன, கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அயனமண்டல ஈரத்தாழ்நில மலைக்காட்டுக்கு இந்த 10 விஷயமும் என்ன, அயனமண்டல மலைக்காடுகளுக்கு என்ன. நம்மளுக்கு எந்த காடை போடுவானுங்கள்னு தெரியாது, ஏதாவது ஒரு காடை வந்துட்டு போடலாம். போன தரம் பாலைவன தாவரங்கள் என்று கிட்டத்தட்ட பாலைவன தாவரங்கள் என்று கேள்வி வந்தது. ஓகே, 2022 நினைக்கிறேன். சோ பின்ன மேபி வந்துட்டு இலங்கையில சூழல் தொகுதிக்குள்ள ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த உயிர்ப்பல் வகைமையில போய் செய்யப்படணும். 5வது ரவி பகுதியில உயிர்ப்பல் வகைமையில போய் செய்யப்படணும். அப்படி இல்லாட்டி இதுல ஏதாவது ஒரு காடை போடுறதுதான் கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி சக்தி கும்பகம், எண்கும்பகம், அதுல ஏதாவது ஒண்ணு ஷோர்ட் நோட் தூக்கி போடணும். இது 3 தான் முதல் சாய்ஸ்ல வந்துட்டு இருக்கிறது. பின்ன வடிவா வந்துட்டு இதுக்கு நீங்க அட்டவணை பண்ணிக்கொண்டே இல்லை, ஏசிவில படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்தா இந்த 10 விஷயத்த எழுதினாலே வந்துட்டு பெரும்பாலான புள்ளிகளை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். என்வாயன்மெண்டல்ல ஒன்றும் கஷ்டப்படுறது இல்லை. என்ன பாடமாக மறந்து கொண்டே இருக்கும், அதான் பிரச்சனை. சோ இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, திரும்ப 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 சொல்லி சொல்லி பார்க்க வந்துடும். சோ இதோட வந்துட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு முடியுது. 2வது கார்டையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது கார்டாக வந்து நாங்க வந்துட்டு கதைக்க போறது வந்துட்டு அயனமண்டல உலர்கலப்பு, அயனமண்டல உலர்கலப்பு என்றும் பசுமையான காடு. சோ அதுக்கும் இதே 10 விஷயம் தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படும். ஓகே, முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவரோட குத்துயரம் சம்பந்தமாக, இதை நீங்க குத்துயரம் ஞாபகம் லொகேஷன் இன்னொரு நம்ம தானே. சோ குத்துயரம் எந்த குத்துயரத்துல வந்துட்டு இருக்கே ஞாபகம் கொடுங்க. சோ இவர் கொஞ்சம் லோ ஏரியாவில இருக்கிறார்கள், 300 மீட்டரை விட குறைவான இடங்கள்ல வந்துட்டு இருக்கிறார்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க கதைச்சிருந்தோம் அயனமண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் உலர்காலம் என்ற ஒரு விஷயம் இல்ல மலைக்காடுகள்ல. ஆனா இவர்ல வந்துட்டு உலர்காலம் இருக்குன்னு சொல்லி, அந்த மழை பெய்யாத ஒரு டைம் இருக்குன்னு சொல்லி அதனுடைய மந்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. சில நேரம் நம்மளுக்கு இப்படியான விஷயங்கள்ல தான் மாத்தி கித்தி போட்டு என்சிபிஓ வந்துட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின்ன என்ன சொல்ல போறோம், எவ்வளவா வைகாசியில இருந்து ஆவணி, வைகாசியான எத்தனையா மாசம், 5ஆம் மாசம், ஆவணி என்று சொன்னா 8ஆம் மாசம், ஆகஸ்ட், மேல இருந்து ஆகஸ்ட் அந்த பகுதி வந்துட்டு பார்த்தோம். மே டு ஆகஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் மழை பெய்யாத வறட்சி நிலவுற கால பகுதியாக வந்துட்டு இருக்குமா. ஓகே, டெம்பரேச்சர் மற்ற காடுகளோட ஒப்பிடக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கூட, கிட்டத்தட்ட இவர டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா 29 விட கூடவும், 29°C விட வந்துட்டு கூடவாம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு மலைவீழ்ச்சி மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. இதுல ஸ்ட்ரக்சர்ல மலை, ஓகே மலைவீழ்ச்சி இதுல கேள்வி விடுபட்டிருக்கா, அதுக்குள்ள எவ்வளவு ஒரு இடத்த சொல்லி விடுங்க. மலைவீழ்ச்சி ஸ்ட்ரக்சர்களில மிஸ் ஆயிருக்குது. சோ இவர மலைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 1000 தொடக்கம் 1500. ஓகே, இவர மலைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 1000 தொடக்கம் 1500 மில்லிமீட்டராக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, படைகொள்ளல். சோ படைகொள்ளல் இவர்லையும் இருக்குது, அவங்க இல்லன்னு இல்ல, தெளிவில்லை. இந்த அயனமண்டல தாழ் ஈரமலை காடுகள் வடிவா இருக்கும். அப்படியே விதானப்படை, உபவிதானப்படை, அடுத்தது வந்துட்டு அங்க செடிப்படை, பூண்டுப்படை எல்லாம் அப்படியே தான் இருக்கும். மலைக்காடுகள்லயும் அவ்வளவு தெளிவில்லை, இவர்லையுமே வந்துட்டு அதை விட தெளிவில்லை. விதானப்படை வந்து கடும் ஐதா இருக்கும், அங்க ஒன்று சொன்னது அப்படி. அதுவும் அந்த பெரிய மரம் இருக்கணும், அதுவுமே வந்துட்டு அப்படி ஓடுற செறிவா இருக்காது, ஐந்தானதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உபவிதான படை இருக்கும், செடிப்படையும் வந்துட்டு இருக்கும். என்ன அவ்வளவு கன்னியூவா இருக்காது. ஓகே, ஓரளவு படைகுழல் வந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்துட்டு பாருங்க, இங்க வந்துட்டு தாவரங்களினுடைய இயல்புகள் சம்பந்தமாக போட இல்லை. அடுத்தது தாவரங்கள், ஓகே மாறி அடிபட்டிருக்க நினைக்கிறேன்னு சிறப்பியல்பு சிறப்பியல்புகள் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்களா நம்முடைய. ஓகே, சோ அதுல ஒரு கேள்வி மாறி அடிபட்டு இருக்குது ஸ்ட்ரக்சர்ல, கரெக்ஷன் பண்ணாத பிடிஎஃப் தானே. ஓகே, சோ அதுல ஒரு பார்த்து மார்க் பண்ணி கொடுங்களா. சோ என்னன்னு சொல்லி சொன்னா
இந்த வேற சிறப்பியல்புகள் சம்பந்தமாகவும் ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவு கூட வந்துட்டு அவிய வந்துட்டு போட இல்லை. மரங்கள் வந்துட்டு இலையுதிர்பவையாக வந்துட்டு இருக்கும். அந்த வறட்சியான காலத்துல வந்து இலையுதிர்வாக வந்துட்டு இருக்கும். அதோட வந்துட்டு இந்த காடுகள்ல நாம் யானைகள் கூடுதலாக இருக்கா. ஆசியாவிலே வந்துட்டு யானைகள் கூட இருக்கிறது இங்கதானா. மத்தபடி அவிய இதுக்குள்ள தாவரங்களோட சிறப்பியல்புகள் ஒன்றும் போடல. சரி, அதே தாவரங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு தாவரங்களோட சிறப்பியல்புகள் ஒன்றும் போடல. அந்த கடும் வறட்சியான டைம்ல மேல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு வறட்சி நிலவரம் காய்ச்சி தானே, அதுக்குள்ள இலை உதிர்வையா இருக்கும் அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. இதுக்கு தாவரங்களோட சிறப்பியல்புகள் போடல. நீங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற கேள்வியை நார்மலா மாத்தி விடுங்க. இந்த உதாரணம் மட்டும் மாத்தி விடுங்க, சிறப்பியல்புகள் என்று அடிபட்டுட்டு. ஸோ 3 மரம் வந்துட்டு இருக்குது. ஓகே, வீரமரம், பாலமரம், கருங்காலி. வீர தளபாடங்கள் செய்யறதுன்னு வீர பால கருங்காலி. இப்ப இந்த மரம் எல்லாம் வெட்டுறதுக்கு தடை. முதல் நம்மட அந்த பழைய கால கட்டில்கள் அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு இந்த வீரமரம் அதெல்லாம் கடும் ஸ்ட்ராங்கா கடும் பாரமா இருக்கு. ஸோ அப்படியான இதுகளெல்லாம் செய்யப்படுறது. ஸோ இது எல்லாமே இந்த காடுகள்ல வந்து வீரை பாலை கருங்காலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஏற்கனவே சொன்ன ஆசியாவிலேயே வந்துட்டு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் போடலாம். ஆசியாவிலேயே வந்துட்டு யானைகளினுடைய குடித்தொகை வந்துட்டு கூட வந்துட்டு இருக்கிறது இந்த அயன மண்டல உலர் மற்றும் என்றும் பசுமையான காடுகள்லாம் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வேற விலங்குகள் சம்பந்தமா சொல்றாங்க. சிறுத்தை புலி கூட இருக்காம், கரடி, மான், யானை அப்படியான அங்கிகள் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய உதாரணம். ஓகே, வேற உதாரணம் லொகேஷன் இலங்கையில வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. யாழை, அந்த யாழை சொல்லி சொன்ன வெளிப்பட்டிருப்பியலே யாழை, அதே மாதிரி குமண, இந்த கதிராமதுபுர வழியில இருக்கிற காடுகள். சோ அது அடுத்தது வில்பத்து தேசிய பூங்கா, பெஸ்கமுக தேசிய பூங்கா, இதெல்லாமே தேசிய பூங்காக்களாக வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பெரும்பாலான இந்த காடு. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க கதைச்சிருக்கோம் ஒவ்வொரு காடுகளுக்குமே வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அடிப்படைன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். இங்க வந்துட்டு இப்ப இது கிட்டத்தட்ட 300 மீட்டரை விட குறைவா உடல்வலையத்துல காணப்படுற காடுகள் தானே. பின்ன சேனை பயிற்சியால அடிப்படைதான் பிறகா இப்பதான் எல்லாம் கேஸ் அடுப்ப பாவிக்கிறாங்க. உண்மையிலே அதுவும் தீமையா இருந்தாலும் ஒரு விதத்துல நன்மை. ஏன் இந்த மரங்கள் வெட்டுறது வந்துட்டு குறைவடைஞ்சிருக்கு. மரங்கள் வெட்டுறது குறைவடைஞ்சிருக்குன்றதை விட வெட்டிட்டாங்க எல்லாத்தையும். சோ பெரும்பாலான மரங்கள் எவ்வளவோ காடுகள் வந்துட்டு இலங்கையில் அழிக்கப்பட்டிருக்குது. சோ இப்படியான நடவடிக்கைகளாலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த காடுகள் வந்து கூடுதலாக அழிதட்டு போட்டிருக்காங்க. இனி வந்துட்டு உலர்வலை பிரதேசம் தானே, அதை வெட்டிட்டு குடியேற்றுறதுக்காகவும் போகுதாம். அத்துமீறிய குடியேற்றம், ஆக்கிரமிப்பு, இதுகளையும் இப்ப காடுகளை வெட்டி வெட்டி கொண்டு ஆக்களை குடியேற்றுறாங்கன்னே ஒவ்வொரு இடங்கள்ல. சோ இதால வந்துட்டு அடிப்படைதாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது இவ்வளவுதானே அதுல போட்டிருக்க விஷயம். சோ பின்ன இந்த காலை பொறுத்த வரைக்கும் என்ன குத்தியத்துல இருக்கு, என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு, என்ன ரெயின்போல், உலர்காலம் எவ்வளவு, என்ன மாதிரி படைக்குள்ளல் எப்படி இருக்குது, தாவரங்களோட சிறப்பியல் அந்த கடும் வறட்சியான டைம்ல இழிந்துரும் அவ்வளவுதான் போட்டிருக்காங்க, ஒன்றும் போடல. அடுத்தது என்னென்ன தாவரம் இருக்கும், ஓகே, என்னென்ன விலங்கு இருக்கும், அடுத்தது இலங்கையில வந்து எங்க இருக்கும் அடிப்படைக்கிறதுக்கான காரணம். ஓகே, 10 விஷயமும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ 10 நீங்க வந்து சொல்லி பாருங்க. நான் உங்களுக்கு அந்த ரிவிஷன் சீட்டை பாவிக்கிற மெத்தட் வந்து சொல்லிக்கிறேன் நானே. நீங்க அதுக்கு அவ்வளவுக்கும் விட எழுத போனேன்னா இந்த இருக்கிற 50 நாளும் விட மட்டும்தான் எழுதுவீங்க. விட ஒன்றுக்கும் எழுதணும். உங்கள்ட்ட ஏற்கனவே டியூட் இருக்கு அல்லது ஸ்ட்ரக்சர் புக் இருக்கு தானே, அதை வச்சுக்கொண்டு சொல்லி பாருங்க. ஓகே, இந்த 10 விஷயம் அயனமண்டல மலை அயனமண்டல மலைக்காடு, ஓகேவா, அயனமண்டல மலைக்காடு. அடுத்தது வந்துட்டு இந்த என்று பசுமையான காடு. ஓகே, இந்த 10 விஷயம் சொல்லி பாருங்க. ஏதாவது புலவிடுறீங்க, ஏதாவது புலவிட கூட செக் பண்ணுங்க. பின்ன அந்த ஃப்ளோவுக்கு வந்துட்டு சொல்லி பழகுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அவனால எப்படி குறுக்கால கேட்டாலும் சொல்லுவீங்க. நீ சும்மா போட்டு பாடமாக்கணும்னு சொல்லி சொன்னா இன்னும் படிக்க நான் மறந்து. ஓகே, திரும்ப திரும்ப ஒரு பாடமாக்கிட்டீங்களா அதை பிரியோசனப்படுத்துங்க. இப்ப இன்றைக்கே வந்து இந்த 4 காடுகளுக்கு இந்த 10 விஷயத்தையும் சொல்லி பாருங்க. ஓகே சொல்றேன்னா அதை இன்றைக்கு சொல்லி கூட இன்றைக்கு விட மறந்துடும். ஓகே, ஒரு 2 நாளுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. படிச்ச விஷயத்த ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. படிக்கிறதோட முக்கியம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ரீகால் பண்ணி கொண்டே இருக்காது. இல்லாட்டி அது படிச்சது பிரியோசனம் இல்லை. இப்ப நீங்க ஏற்கனவே வந்துட்டு 1 2 4 9 முடிச்சிட்டீங்களா? 9 வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு இரவு 10 போட்டு விட்டேன். சோ இரவு நான் தூங்கக்குள்ள சரியா 3:45 எடுத்துட்டு காலையில 7 7:30 கிளம்பிட்டேன். ஸோ என்னை விட நீங்க கூட ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
எனக்கு எவ்வளவு இருக்கு அதை விட நீங்க என்ன கொஞ்ச நாளைக்கு தான் இந்த தியாகம் எல்லாம் பண்ண போறோம். ஓகே, சோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃப்ரீயா சுத்தி தெரியலாம், இது செஞ்சிடலாம். ஜோசி பாருங்க, இன்னொருக்கா படிக்கிறத ஜோசி பாருங்க. அதை ஜோசியலன்னு சொல்லி சொன்னா உஷார் எடுத்து படிப்பீங்க. ஓகே, இதை விட்டுறாதீங்க. மேக்சிமம் உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அதுக்கு பிறகு இப்ப நம்மளோட ஒத்தாக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது செய்யற மாதிரி என்னது, நம்மளோட லோவாய் நாக்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் படிச்சு ஒரு பிடெக் படிச்சு என்ன பண்ணக்கூட நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃபெயில் விட்டோம்னு சொன்னா அவ்வளவு கவலையா இருக்கும்ன்றது யோசிப்பாரு. ஸோ அதான் சொல்றேன், இப்போ ஃபர்ஸ்ட் சை எழுதுற ஆக்களுக்கு செகண்ட் சை தேர்ட் சைக்கு இந்த அட்வைஸ் சொல்ல, ஃபர்ஸ்ட் சை எழுதுற ஆக்களுக்கு ஓரளவு சமாளிங்க இந்த எக்ஸாமை வந்துட்டு. ஓகே, இந்த எக்ஸாம் நாங்க சமாளிக்க போறோம், ஒரு விக்கெட்லையும் படாம சமாளிச்சு ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். இனி அங்கால அதுக்கு ஏதாவது வேலைக்கு போறா போகலாம், அப்படி கேம்பஸ் போறா போகலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு செகண்ட் சை தேர்ட் சை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தரத்துல விட்டுட்டு ஏதோ ஒரு பாடத்துல விட்டேன்னு சொல்லி சொன்னாலும் 3 இயர்ஸ் எடுக்கிறதே சரியான கஷ்டம் அடுத்தது. அதாவது நீ பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணதான் ஒரு 3 இயர்ஸ்க்கு வரும். ஆனா 3 இயர்ஸ் எடுத்த ஒரு ஆளால 3 எடுக்க முடியும். ஓகே, உங்களோட ஒர்க்லான் இருக்குது, ஒரு ஒன்றுமே செய்யதவில்லை. நீங்க அந்த உங்களுக்கு இந்த 15ஆம் தேதி கிடையால 15 தேவையில்ல, ஒரு 12ஆம் தேதி கிடையால வந்துட்டு எல்லா இந்த ரிவிஷன் புக்கும் இருக்கு. 3780 கேள்வி நினைக்கிறேன். அந்த 3780 நீங்க பார்க்காம சொல்லணும். ஒரு புத்தகத்தை வச்சுட்டு புத்தகத்தை பார்க்காம பயாலஜி என்னன்னுல இருந்து அங்கால 10ஆம் படத்துல இருக்கிற அந்த சீனம் சேர்த்திட்டத்தினுடைய குறிக்கோள். சோ அவ்வளவு வரைக்கும் 3800 சம்திங் கொஸ்டின் இருக்கு, ப்ராக்டிகல் எல்லாம் சேர்த்து. அவ்வளவுத்தையும் பார்க்காம சொல்லணும். சொன்னா ஷுவராக எடுக்கு. உங்களுக்கு ஒரு அந்த கான்பிடன்ஸ் தான் முக்கியம் முதலாவது, அதை எடுத்துடலாம். ஓகே, சோ அதுக்கு உங்களை பழக்கப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு 1 வீக்ல உங்களுக்கு எல்லாமே தந்துருவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா வந்து ஒன்று இருக்கும். 1 வீக்ல எல்லாம் தந்துருவேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே தந்துருவேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, கஷ்டம் தான். எத்தனை நாள், ஒரு 50 நாள் தானே மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இப்போ முடிச்சா இருந்தாலும் செஞ்சு எடுத்துடலாம். இங்க பேப்பர்ஸ் இதுகள் செய்யறதை விட பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இது கிளியரா இருக்காது, தியரி கிளியரா இருக்காது. இல்லாட்டி வேற வழி ஒண்ணுமே இல்லை. ஸோ தியரி கிளியரா இருந்தாலும் ஓரளவு சமாளிச்சிருது. தியரியே கிளியர் இல்லாம சும்மா ஒரு பேப்பரை செஞ்சு பெரிய அவசரம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, இருக்கிற டைமை பயன்படுத்துங்க. அதுக்கு மேல கடவுள். சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, 140வது கொஸ்டின். நாங்கள் அயன மண்டலம் உட்புதர் காடுகள் சம்பந்தமாக வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு போகுது. சோ இவியலை பொறுத்த வரைக்கும் இவியல லொகேஷன் சம்பந்தமாக சொல்றாங்க. இவியலும் கிட்டத்தட்ட 300 மீட்டர் குறைவான, அதாவது உலர் வலயத்துல வந்துட்டு காணப்படுறாங்க. சாரி, வறண்ட வலயம், இந்த அம்பாந்தோட்ட அதே மாதிரி மன்னார் மாதிரியான வறண்ட வலயத்துல வந்துட்டு காணப்படுற ஆட்களா இருப்பாங்க. இதுல இது தெரியுதாங்க, ஒரு அதாவது இந்த ஒரு மரம் இருக்கும், அடுத்தது சுத்தி நிறைய பத்து, அதுக்கு அங்கால ஒரு மரம் நிறைய சுத்தி சுத்தி பத்து. சோ அப்படியான ஒரு அமைப்பாக வந்துட்டு இருக்கும். கூட மரம் இருக்காது, அங்கொண்டு இங்கொண்டு இருக்கும், பத்து மாதிரி இருக்கும். ஓகே, தாழ்வான வறண்ட வலயத்துல வந்துட்டு காணப்பட போகுது. சோ இவர டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த யாரு அயன மண்டலம் உட்புதர் காடுகள் 4வது காடை பொறுத்த வரைக்கும் அயன மண்டலம் உட்புதர் காடுகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கோம். சோ அயன மண்டலம் உட்புதர் காடுகளை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா கடும் கூடுதலா இருக்கும். கிட்டத்தட்ட 34 பாகை செல்சியஸ் ஆக வந்துட்டு இருக்கும். மழை வந்துட்டு கடும் குறையும். ஓகே, 1000 மில்லிமீட்டரை விட வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு கவனம், இந்த தாவர இனங்களை சம்பந்தப்படுத்தி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரலாம். சோ விடத்தல் ஆவரசு பிரண்டை, விடத்தல் ஆவரசு பிரண்டை. ஓகே, இது காணப்படுற தாவரங்கள். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை, யானை, மான் வந்துட்டு இருக்கும். இலங்கையில என்னென்ன லொகேஷன்ல வந்துட்டு அமைஞ்சு காணப்படும் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹம்பாந்தோட்டை, காலி, மன்னா, புத்தளம் அப்படியான வறண்ட வலயத்துல இருக்கும். நாங்க கதைச்சிருக்கோம் ஒவ்வொரு காடுகளுமே வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுதுன்னு சொல்லி. சோ பிரதானமாக இந்த காடுகள் வந்துட்டு அழிவடைகிறதுக்குரிய காரணமாக வந்துட்டு இருக்கிறது இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதோட இலங்கையினுடைய காடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இலங்கையினுடைய சூழல் தொகுதிக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன செய்யுங்க, இந்த நம்மளுக்கு இந்த 4 காடுகள் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. முதல் இலங்கையினுடைய காடுகள் என்றும் தனி ஒரு கேள்வியா இருந்தாலும் 2015ஆம் ஆண்டு ஏதோ புல் கேள்வியா இலங்கையில காடுகளை விவரிங்க அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாங்க. ஆனா இப்ப அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு பகுதியா இருக்கிறபடியா அப்படி காடுகளை விவரிங்க கொஸ்டின் வராது.
ஏதாவது ஒரு காடை வந்துட்டு விவரிக்க சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வது பி அல்லது 6வது ஷோர்ட் நோட்ற பி பகுதியாக கேட்கலாம் ஏதாவது ஒரு காடை. சோ பின்ன நீங்க எஸ்ஏவில படிக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 4 காட்டுக்கும் புத்துயரம் எவ்வளவு, 4 காட்டுற டெம்பரேச்சரும் எவ்வளவு, ரெயின்போர்ட் எவ்வளவு, உடற்காலம் இருக்கா இல்லையா, படைக்குழல் எப்படி இருக்குது, தாவரங்களுடைய இசைவாக்கம் என்ன, அப்படி இருந்தா என்ன, அடுத்தது என்னென்ன தாவரங்கள் இருக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்குது, அதே மாதிரி இலங்கையில வந்துட்டு எங்க அது வந்து லொக்கேட் ஆயிருக்குது, இந்த ஒவ்வொரு காடுகளுமே வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுது. சோ இது இவ்வளவுத்தையுமே வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட அந்த பகுதி வந்துட்டு முடிவடையுது. சோ அடுத்ததாக வந்துட்டு 5வது சூழல் தொகுதியாக வந்து நாங்க கதைக்க போறது இலங்கையின் சூழல் தொகுதியாக சவண்ணாக்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்க போறோம். சவண்ணாக்கள். ஓகே, சோ அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு போகுது. சோ சவண்ணாக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுவும் வரலாம். ஓகே, மேபி. சோ என்னத்தை போட போறான்னு தெரியாது. ஏதாவது இலங்கையினுடைய ஒரு சூழல் தொகுதியை ஷோர் நோட்டுக்கு போடலாம். மேபி இது கூட வந்துட்டு வரலாம். நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தயாராயிடுங்க. நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் வியூலயே படிச்சு வச்சுக்கொண்டே இருந்தாலும் கூட ஓரளவு பெரும்பாலும் 1-2 பாயிண்ட்ஸ் விடுபட்டாலும் நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி பாருங்க, சவண்ணா தொடர்பாக வந்துட்டு என்ன போட்டிருக்கிறாங்க. முதலாவது ஓகே, பிரதானமான இயல்பு வந்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி. சோ சவண்ணாக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆங்காங்கே வந்துட்டு ஒரு பெரிய மரம் வந்துட்டு இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு தடித்த மூடு படைகள் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரம், புதற்காடுகள் மாதிரிதான் பெரிய மரம் ஃபுல்லாவே. என்ன இங்க வித்தியாசம், அங்க மண்ணா இருக்கு, இங்க ஃபுல்லா வந்துட்டு ஒரு மூடுபடை புட்களால் நிறைக்கப்பட்ட ஒரு மூடுபடை இருக்கும். பாருங்க, அதான் 149வது வழியாக கேட்டிருக்காங்க. இலங்கையில் சவணாவி எவ்வலயங்களில் காணப்படுகின்றது. சாரி, 148. சவணா சூழல் தொகுதியினுடைய பிரதான இயல்பு எதன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடித்த புல் மூடுபடையையும் ஒரு சில மரங்களையும் கொண்டதாக வந்துட்டு இருக்கு. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இலங்கையில எந்தெந்த வலயங்கள் நாங்க கதைச்சிருந்தோம். உலர் வலயம், இடை வலயம், ஈர வலயம், அதே மாதிரி வறண்ட வலயம், 4 வலயங்கள் இருக்குது. சோ இவரை பொறுத்த வரைக்கும் உலர் வலயத்திலையும் இடைவலயத்திலையும் காணப்படுகின்ற மலைச்சால்கள்ல இந்த சவணா புல்வெளிகள் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். நாங்க இந்த சவணாக்களை பொறுத்த வரைக்கும் கதைச்சிருந்த ஒரு பெரிய புல் மூடுபடை இருக்கு. சோ இந்த மூடுபடை இருக்கிறதால வந்துட்டு என்ன நன்மைன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். மண்ணரிப்பை வந்துட்டு என்ன செய்து கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், தடுத்து கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில நேரம் அடுத்த கேள்வியாக இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சவணாக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த புட்கள் வந்துட்டு வறட்சியால வந்துட்டு வறண்டு போயிருமென்னு சொல்லி சொன்னா இலகுவாக தீப்பற்றக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ பின்ன காட்டு தீ மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இங்க வாழ்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். சோ வறண்ட கால பகுதியில் காய்ந்த புட்கள் வந்துட்டு இலகுவாக தீப்பற்றி கொள்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த புட்கள் தீவாகிறதுக்கு வந்துட்டு ஒரு அளவு சவணாக்கள்ல சாத்தியம் தானே. இதால வந்துட்டு பார்த்தோம்டா இங்க இருக்கிற அந்த பெரிய மரங்கள் அங்க ஒண்ணு சொல்லுதானே இருக்கும். அந்த மரங்கள் வந்துட்டு பார்த்தோம்டா தீக்கு எதிர்ப்பியல் கூடையதாக ஈஸியா வந்துட்டு பத்தாவதாக வந்துட்டு இருக்கும். தீர்க்கு எதிர்ப்பியல் கூடிய மரங்களாக வந்துட்டு இருக்கும். இதுலயும் இம்பார்ட்டன்ட், நம்ம இதுக்கும் அந்த சயின்டிபிக் நேம் எல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோத்தையும் பாடமாகி கொண்டிருக்க மாட்டீர்கள். அதுன்ற தமிழ் டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க. சரிதானே. இதுக்கு நாங்க அட்டவணை பண்ணலாது. ஓகே, தனித்தனியே தான் படிக்க வேண்டி இருக்கும். அப்படி சேர்த்து அட்டவணை பண்ணி படிக்கல, என்ன வித்தியாசமா வருது. காடுகள் 4க்கும் அந்த 10 விஷயமும் இருக்குது. இதுக்கு நாங்க தனியே தான் படிக்க வேண்டி இருக்கும். வேணுமெண்டா அந்த விலங்குகளையும் லொக்கேஷனையும், விலங்குகள், லொக்கேஷன், தாவரம், இந்த 3ஐயும் மிச்ச சூழல் தொகுதிகளுக்கு அட்டவணை பண்ணி கொடுங்க. அது கொமனா வார விஷயமா இருக்கு. சோ சவணாக்கள்ல காணப்படுற மர இனங்கள் கேட்டிருக்காங்க. கடுக்காய், நெல்லி, அடகன் கொட்டை, வாசனை புல், அப்படியான தற்பை புல். சோ அந்த தற்பை செய்யறவங்க அந்த புல்லுமே வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்குமா. சோ அடுத்தது இலங்கையில எந்த இடத்துல இருக்கும்னா விவிலையில, மொனராகல, மையங்கன, வெள்ளவாயல் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ இவ்வளவுதான் சவணாக்கள் தொடர்பா. ஒருவேளை நம்மளுக்கு சவணா வரும்னு சொல்லி சொன்னா எப்படி சவணாண்ட அமைப்பு வந்துட்டு எப்படி இருக்குது, எந்த வலயத்துல இருக்குது, என்ன மெயின் பிரச்சனை, தாவரங்கள்ல இதை குறைக்கிறதுக்காக என்ன இசைவாக்கம் இருக்குது, என்னென்ன தாவரங்கள் இருக்குது, இலங்கையில பர்டிகுலரா எந்த இடத்துல இருக்குது, அவ்வளவுதையும் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா சரி. சோ இறுதியாக இந்த பாத்திரி நிப்பாட்டுவோம் இன்னைக்கு. சோ பத்தனைகள் சம்பந்தமாக வந்துட்டு கலைக்கப்புறம் சோ இதுவும் ஒரு ஷோர்ட் நோட்டுக்கு வரலாம். சோ பத்தனைகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பத்தனைகள் இருக்கு. இதுவும் ஒரு வகையான புல்வெளிகள். ஒன்று உலர் பத்தனை, அடுத்தது ஈரப்பத்தனை. நல்ல பிள்ளைகள் மாதிரி இன்னும் ஒரு வேலை செய்யணும். நீங்க இந்த
உலர்பத்தனை ஈரப்பத்தனை. சோ எல்லாரும் அட்டவணை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் தானே, அதே மாதிரி இதுக்கும் ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணுங்க. இந்த உலர்பத்தனை ஈரப்பத்தனைக்கு இடையிலான வேறுபாடுகள் நேரடியாக ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வரலாம், அல்லது ஏதாவது உண்ட போட்டுட்டு கேள்விகள் எம்சிக்யூல வரலாம். உலர்பத்தனை தொடர்பான பின்வரும் கூட்டுகள் சரியானது என்று போட்டு ஈரப்பத்தனையினுடைய கேள்விகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இல்ல நீங்க இதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த உலர்பத்தனை ஈரப்பத்தனைக்கு இடையிலான வேறுபாடுகளை வந்துட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்னென்ன சொல்றாங்க. முதலாவது குத்துயரம். ஓகே, குத்துயரம் தொடர்பாக கதைக்கிறாங்க. ஈரப்பத்தனையை பொறுத்த வரைக்கும் ஈரப்பத்தனை 1500 மீட்டரை விட உயரமான இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, உலர்பத்தனையை பொறுத்த வரைக்கும் 500 தொடக்கம் 1500. ஓகே, உலர்பத்தனை வந்துட்டு பின்ன இடைவலயத்துல காணப்படுறாங்க 500 தொடக்கம் 1500. ஈரப்பத்தனை வந்துட்டு 1500 மீட்டரை விட உயர்வான இதுல வந்துட்டு இருக்க போகுது. சோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மலைவீழ்ச்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஈரப்பத்தனையில வந்துட்டு பார்த்தோம்னா 2000 மில்லிமீட்டரை விட கூட, ஈரப்பத்தனையில 2000 மில்லிமீட்டரை விட வந்துட்டு கூடுதலா இருக்க போது. இவர்ல வந்துட்டு பார்த்தோம்னா 1150 தொடக்கம் 2000 ஓரளவு மழை உலர்பத்தனை தானே, இது வந்து குறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெப்பநிலை சம்பந்தமாக கதைக்கிறாங்க. சோ வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வெற வந்துட்டு யாரு, ஓகே, சோ ஈரப்பதனையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கூட போட்டிருக்கிறாங்க 5 தொடக்கம் 18 வெப்பநிலை நல்லா குறையும். சோ இங்க வந்துட்டு வெப்பநிலையை வந்துட்டு பார்த்தோம்னா கூட 18 தொடக்கம் 24. அடுத்தது வந்துட்டு புட்கள இயல்புகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க உலர்பத்தனையில வளர்றாக்கள் வந்து 1 to 2 மீட்டர் வரையான புட்களாக வந்துட்டு இருக்கும். அங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஈரப்பத்தனையில வந்துட்டு 1 மீட்டருக்கு மேல வளராது, 1 மீட்டரை விட குறைவாக இருக்கும். புட்கள உயரத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1 மீட்டரை விட குறைவாக இருக்கும். ஓகே, எப்படி வளரும்னா அப்படி சின்ன குட்டி குட்டி குட்டியா வந்துட்டு பார்த்தோம்னா பத்தையா வந்துட்டு வளரும். மலைவீழ்ச்சி அப்டேட் பண்ணிருக்கிறாங்க ஒருக்கா பாருங்க, இந்த மலைவீழ்ச்சி ஒருக்கா செக் பண்ணுங்க பாப்போம். பழைய புக் படிப்பு போடுபட்டா தெரியும். கவனமா, பழைய புக்லயே 1400 இருக்கு. கவனம், இப்ப நியூ புக்ல 1150 மாத்தி அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஒருக்கா செக் பண்ணுங்க, போயிட்டு இது ஒருக்கா செக் பண்ணுங்க. உலர்பத்தனை இந்த மலைவீழ்ச்சி ஒருக்கா செக் பண்ணுங்க. பழைய புக்ல நான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 1400 2000 வந்து உலர்பத்தனையினுடைய மலைவீழ்ச்சி ஒருக்கா செக் பண்ணுங்க நியூ புக்ல. ஓகே, இதுல 1250 2000 தான் இருக்குது அப்டேட் பண்ணதுல. சில நேரம் மாத்தி போட்டிருக்கானுன்னு தெரியல, பழைய புக் படிக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, இது புதுசுல 1150 நிறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க. இதுல பழைய புக்கை படிக்காங்கன்னு நிறைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். உங்களோட ஈஸியா பார்த்து கொண்டு இருக்காம நீங்க நம்ம மார்க்ஸை விட்டுறாங்க. ஓகே, புது அப்டேட் பண்ணதை படிச்சு கொள்ளுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வளர்ற புட்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்காங்க. ஈரப்பத்தனையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரைசோபோகன் நடுவுல பேருக்கு இந்த பாக்லையும் பெருதுடா. ரைசோபோகன் என்றதும் அரண்டிலா விலோசா என்ற ஒரு வகையான சில நேரம் இதையும் கேட்பானுங்க, நம்மளுக்கு கஷ்டம் தானே. இதை ஞாபகம் வச்சு இந்த சயின்டிபிக் நேம் ஞாபகம் வச்சு கொடுங்க. எது இந்த ஈரப்பத்தனையில என்ன புல் வளருதுன்றது என்ன இப்படி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு தேவையா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வாசனை புல் வந்துட்டு இங்க வந்துட்டு கூட, எங்க உலர்பத்தனையில வாசனை புல் வந்துட்டு கூட. சோ உலர்பத்தனையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா கந்தானையில வந்துட்டு இருக்குதாம், கம்போல, வெளிமடை, காப்புத்தலை, அப்படியான இதுகள்ல வந்துட்டு இருக்குதான். ஈரப்பத்தனையை பொறுத்த வரைக்கும் ஈரப்பத்தனை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பட்டன் சமவெளியில வந்துட்டு ஈரப்பத்தனைகள் வந்துட்டு காணப்படுதான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இனி விலங்குகள் சம்பந்தமாக வந்துட்டு பார்த்தோம்டா உலர்பத்தனைக்கு விலங்குகள் போடல போல என்ன, உலர்பத்தனை போட்டிருக்காங்கடா, ஈரப்பத்தனைக்கு போட்டிருக்கிறாங்க, உலர்பத்தனைக்கு போடல. ஓகே, சோ ஈரப்பத்தனையில காட்டுப்பண்டி, பெரிய சம்பர்மான்கள், சிறுத்தைகள் வந்துட்டு காணப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் அதுல போட்டிருக்கிற இது. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு ஓகே, இந்த பத்தனைகள்ல ஏதாவது ஒரு பத்தனை சோர்னோடு வரலாம். ஈரப்பத்தனை உலர்பத்தனை அது எஸ்ஏவியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூட சான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல 2 பேருக்கு முடியலான ஒரு வேறுபாடு 3 எழுத சொல்லி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ வெற மலைவீழ்ச்சி 500 தொடக்கம் 1500, ஈரப்பத்தனை 1500, சாரி குத்துயரம் 500 தொடக்கம் 1500 மீட்டர் குத்தியத்துல இருக்கும். அது 1500 மீட்டருக்கு மேல மலைவீழ்ச்சி கவனமா பழசு நெருப்படையா இருக்கு. 1400 நடிச்சுக்காக மாத்திக்கொள்ளும். 1250 தொடக்கம் 2000, இது 2000 விட கூட.
வெப்பநிலை 18 தொடக்கம் 24, அங்க 5 தொடக்கம் 18. இங்க புல்லெல்லாம் நல்ல உயரமா இருக்கு முதல்வத்தனையில 1 to 2 மீட்டர் இருக்கும். அங்க பத்தி வளர்றது 1 மீட்டரை விட குறைவா தான் இருக்கும். அடுத்தது பிளேசஸ் என்ன விலங்குகள் என்ன காரணத்தால வந்துட்டு அழிவடைகிற காரணம் முடியும். ஓகே, அழிவடைகிற காரணம் போடல. சோ இதை விட்டு போட்டு மிச்சம் எவ்வளோத்தையுமே வந்துட்டு பார்த்து கொள்ளுங்க. சோ இதோட வந்துட்டு அந்த பகுதிகள் முடியுது. சோ இதோட தொடர்ச்சியை வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு இரவைக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு இரவைக்கு ஃபுல் பேப்பர் பார்க்க போறோம் இல்ல. ஸோ ஃபுல் பேப்பர் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு இரவைக்கு 11க்கு 5.9 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? பன்குடு தொகுதி மட்டும் தான் நம்மளுக்கு 5ஆம் பாடத்துல இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அசைன்மெண்ட் தந்துடலாம். ஸோ பன்குடு தொகுதியின் இதை பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு 7வது ஃபுல் பேப்பரை பார்ப்போம். சரிதானே? ஸோ அவ்வளோதோட இருக்கட்டும். நீதிபதியை அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணலாம்.